நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. எவ்வளவு மணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? எந்த அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க பிகினர் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேருந்து கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜ் மாறுறதுக்கு கண்டிப்பா நீங்க பட்ஜெட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரான அசெட் கிளாஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டர்லேருந்து கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாங்கர் ரன் கன்டினியூ பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக உங்கள் மணியை வித்ட்ரா பண்ணாமல் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக கன்டினியூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிகினர் இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்தா இன்டர்மீடியட் இன்வெஸ்டர். நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. எவ்வளோ மணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேருந்து கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜுக்கு மாறும்போது தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணணும். பட்ஜெட்டிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்க, எவ்வளோ வாண்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நீட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்ஜெட்டிங் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்கள் சர்ப்ளஸ் பண்ணி நீங்கள் அரைவ் பண்ணணும். போதுமளவு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணி உங்கள் சர்ப்ளஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ மெயின் விஷயம் நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணும்போது தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளோ மணி நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் முடிவு பண்ண முடியும். எந்த அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அசெட் கிளாஸ் அப்படின்னு வரும்போது நிறைய அசெட் கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். எஃப்டி, பிபிஎஃப், என்எஸ்சி, என்பிஎஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி நிறைய அசெட் கிளாஸ் இருக்கு. எதில் வேணாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருக்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை பேஸ் பண்ணி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் விஷயம் உங்க ஏஜ் என்ன, சர்ப்ளஸ் மணி எவ்வளவு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்க ரெக்யர்மெண்ட் என்னன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்க லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பண்றீங்களா, இல்ல மோர் தென் 5 இயர்ஸ் ஒரு மீடியம் டேர்மோ, இல்ல மோர் தென் 10 இயர்ஸ் ஒரு லாங் டேர்முக்கு பிளான் பண்றீங்களா, அதுக்கேற்ற மாதிரி எந்த அசெட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி நீங்க பிளான் பண்ணணும். எசென்ஷியல் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணணும். லைக் நீங்க மேரிட், கிட்ஸ் இருக்காங்கன்னா சைல்டு எஜுகேஷனுக்கோ சைல்டு மேரேஜுக்கோ பிளான் பண்ணலாம். இதே நீங்க இயர்லி ஏஜ்லயே நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு நீங்கள் இயர்லி டேஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கார்பஸை வந்து பெட்டராக கிரியேட் பண்ண முடியும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே. ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் இருக்கும். உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினர் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேருந்து கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜ் மாறுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரான அசெட் கிளாஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேருந்து கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜுக்கு மாறுவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் ரன் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்றதை பார்க்கலாம். இன்டர்மீடியட் இன்வெஸ்டர்னா ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மேபி ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்களாக கூட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த அசெட் கிளாஸை கன்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. இதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணி எப்படி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அசெட் கிளாஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது, உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூட்டபுளாக இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் விஷயம் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறீங்க. உங்கள் ஏஜ் 40 இயர்ஸ் ஆகுது. டே டு டே லைஃப்காக இன்றைக்கி நீங்கள் 1 lakh per month உங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது 15 இயர்ஸ் கழிச்சு ஒரு 6 to 7% இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மணி தேவைன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். ஸோ 1 lakh மணி இன்னைக்கு 6% இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணி 15 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மணிக்கு நீங்கள் மந்த்லி இன்கம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கார்பஸ் ஃபியூச்சரில் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். எவ்ரி 6 months ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். எந்த அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த அசெட் கிளாஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் தேவையா, அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டர்லேருந்து
கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாங்கர் ரன் கன்டினியூ பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக உங்கள் மணியை வித்ட்ரா பண்ணாமல் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக கன்டினியூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்முக்கு உங்கள் வெல்த் கிரியேஷன் பெட்டராகவே கிரியேட் பண்ண முடியும். உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் வேணும்னா எங்கள் டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.